என் பொண்ணதான் கட்டிருக்கணும். ஆமா சொல்லியாச்சு. உறக்கிறது எந்த ஆணா இருந்தா என்ன முடிய இல்ல பொண்ணா இருந்தா என்ன முடிய? மாசம் ரெட்டு போடுவாங்க. போய்தான் ஏட்டா சன் டிவில சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்த வானத்தை போல சீரியல் ஆகஸ்ட் 17 நேத்து நிறைவடைஞ்சிருக்கு. இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட்ல பினான்ஸ்காரங்க ஏமாத்திட்டு போன பணத்தை இன்ஸ்பெக்டர் வீரசிங்கம் வாங்கி கொடுத்ததை தொடர்ந்து துளசி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அண்ணன் சின்ராஸோட வீட்டையும் நிலத்தையும் திரும்ப வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா பினான்ஸ்காரங்க ஊர் மக்களோட பணத்தை ஏமாத்திட்டு போனப்ப சின்ராஸ் தான் தன்னோட வீட்டையும் நிலத்தையும் ஒருத்தர்கிட்ட வித்து அதுல கிடைச்ச பணத்தை ஊர் மக்களுக்கு கொடுத்து தங்கச்சி துளசியோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருந்தாரு. இப்ப திரும்ப கிடைச்ச பணத்தை வச்சு துளசி அண்ணனோட வீட்டையும் நிலத்தையும் அவருக்கே திரும்ப வாங்கி கொடுத்துட்டாங்க. ஊர் மக்களும் வருத்தப்பட்டு சின்ராசு கிட்ட மன்னிப்பு கேட்டு கோவில்ல அவருக்கு பரிவட்டம் கட்டி அவருக்கான மரியாதையை திருப்பி கொடுத்துட்டாங்க. இதை தொடர்ந்து சின்ராசோட மனைவி பொன்னியும் தங்கச்சி துளசியும் பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி காட்டி கடைசியில இவங்களுக்கு குழந்தை பிறந்து 5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்க அட்ராசிட்டிஸ் பண்ற மாதிரி காட்டி தான் வானத்தை போல சீரியல முடிச்சிருக்காங்க. இந்த நிலையில கிளைமேக்ஸ் எபிசோடோட பிடிஎஸ் வீடியோவையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சில ஃபன்னான விஷயங்களையும் சின்ராசு கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வந்த ஆக்டர் ஸ்ரீகுமார் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. மக்களே, உங்களுக்கு ஒரு அரிய காட்சி தரேன். லில்லி புட்டு அழுது என்னன்னு பாருங்க. வீடியோ எடுங்க. என்னடி பொக்கா ஓடி பொக்கா இப்ப சகலம் சாப்பிடுறாங்க.